கருதி உடனடியாக விசாரித்திடுக. வேண்டும் வேண்டும் குரூப் 4 மறுதேர்வு வேண்டும். தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிலவுவதாகவும் டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மீதான குற்றச்சாட்டுகளை களையும் வகையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் இதனால் தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மறுதேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வாளர் சங்கம் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் கலீல் பாஷா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4இல் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து விசாரிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் கேள்வித்தாள் கொண்டு செல்லும் நடைமுறையில் உள்ள குளறுபடிகளை களையவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் 2 முதன்மை தேர்வுகளை தமிழில் எழுதினால் மட்டுமே 20% இடஒதுக்கீடு தர வேண்டும் எனவும் மேலும் சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 4வில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தி மறுதேர்வு நடத்த வலியுறுத்தியும் கோரிக்கைகள் வலியுறுத்தினார்கள். வெளிப்படை தன்மை வேண்டும். விசாரித்தது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இதுவரை நடந்த அனைத்து ஊழல்களையும் விசாரித்தது. அமைத்திடு விசாரணைக்கு ஒரு நபர் குழு அமைத்திடு. பணியில் இருக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் குழு அமைத்திடு. வைத்திடு தமிழ் தகுதி தேர்வாக வைத்திடு. படிக்கவை வினாத்தாள் எடுப்போரை முதலில் படிக்கவை. உடைக்காதே வினாத்தாளை முன்கூட்டியே சீலை உடைக்காதே. ஒட்டாதே A4 பேப்பரை ஒட்டாதே. அனுப்பாதே தனியார் பேருந்தில் விடைத்தாள்களை அனுப்பாதே. தமிழக அரசே குரூப் 4 தேர்வை மறுதேர்வு நடத்திடுக. தமிழக அரசே இது கடந்த மாதம் நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். எதனால் ரீஎக்ஸாமினேஷன் வேணும்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த தேர்வுக்கு நமக்கு தெரியும், தேர்வர்களுக்கு தெரியும், இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த தேர்வில் சிலபஸை ரீசெண்டாக மாற்றினாங்க. ஒரு தேர்வில் இப்போ போன குரூப் 2A அந்த போன்ற தேர்வுகள்லாம் சிலபஸை மாற்றும் போது மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இதில் அந்த மாதிரி எந்த ஒரு மாடல் கொஷின்ஸ் எதுவுமே ரிலீஸ் பண்ணாம அந்த தீர்ப்பை தமிழக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்துக. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இதுவரை நடந்த ஊழல் வழக்குகளை ஏழை எளிய மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக விசாரித்திடுக. வேண்டும் குரூப் 4 மறுதேர்வு வேண்டும். நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வை மறுபரிசீலனை செய்து மீண்டும் மறுதேர்வு நடத்த வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய அனைத்து தேர்வு வாரியங்களுமே ஒரு முறையான தேர்வுகளை தமிழ்நாட்டில் நடத்துவதில்லை. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உங்கள் இந்த ஆட்சியில் இந்த தேர்வில் நடந்திருக்கக்கூடிய இந்த முறைகேடுகளை எல்லாம் களைந்து நேர்மையான ஒரு தேர்வை மீண்டும் நடத்திட உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் உங்கள் மாநிலத்திற்கு, நமது மாநிலத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 95 நீங்கள் நடத்திய சீருடை பணியாளர் தேர்வாணைய தேர்வுகள் எல்லாம்
தவறு என்று குறிப்பிட்ட பிறகும் நீங்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி பணி ப்ரமோஷன் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. ஆகவே இது உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா, அல்லது இங்கு இருக்கிற IAS IPS அதிகாரிகள் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார்களா என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இந்த நடந்து முடிந்த இந்த குரூப் 4 தேர்வானது முற்றிலும் இந்திய இறையாண்மைக்கும் மாணவர்களின் அறிவாற்றலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தேர்வாக நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் இன்று உடனடியாக இதில் தலையிட்டு இந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு ஒரு 2 மாத கால இடைவெளியில் முறையான பாடத்திட்டத்தை அறிவித்து இந்த குரூப் 4 தேர்வை உடனடியாக மீண்டும் நடத்திட வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களின் சார்பாக இதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே தமிழக அரசிடம் மீண்டும் கேட்கிறோம், கலைஞரின் மகனே உம்மிடம் மீண்டும் கேட்கிறோம், தமிழகத்தில் இந்த ஏழை எளிய மாணவர்களின் வயிற்றில் பாலை வார்க்கின்ற வகையில் நீங்கள் இந்த தேர்வை மறுதேர்வாக நடத்திடுக. இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். அதோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை போட்டித் தேர்வுகளுக்கான பாடத்திட்டங்களை மாணவர்கள் கொண்ட ஒரு குழு, பேராசிரியர்கள் கொண்ட ஒரு குழு, ஓய்வு பெற்ற கல்வியாளர்களை கொண்ட ஒரு குழு, பணியில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த IAS அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை அமைத்து நேர்மையான தேர்வும் நேர்மையான பாடத்திட்டங்களையும் நீங்கள் வகுத்து தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 5 லட்சம் காலியிடங்களை நிரப்புவதாக கூறுகிறீர்கள். ஆனால் இதுவரை 50,000 காலியிடங்கள் கூட தமிழகத்தில் நிரப்பப்படவில்லை. இந்த நிலை நீடித்தால் 20 லட்சம் போட்டித் தேர்வாளர்களும் ஒருவர் 5 வாக்குகள் என்றால் 1 கோடி வாக்குகளை கொண்ட இந்த மாணவர் சமுதாயம் வெகுண்டெழுந்தால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர நாங்கள் விரும்புகிறோம். நன்றி சார். இப்போ ஏற்கனவே ஒரு குரூப் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர்லாம் மாறிடுச்சு, ஆன் ரோட்டில் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முக்கியமான சில கோரிக்கைகள் முதலமைச்சருக்கு இவ்வளோ நேரம் பேசினாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசினாங்க. என்னுடைய கிறிஸ்து அதாவது சுருக்கன்னு சொன்னாக்கா TNPSC தன்னுடைய போக்கை மாற்றிக்கணும். தன்னுடைய போக்கை மாற்றி வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். எத்தனை முறைகேடுகள் இதில் சொல்ல சொன்னாக்கா அவங்களுக்கே தெரியும் விஷயம். அந்த குறிப்பிட்ட சில பயிற்சி மையங்கள் தவறு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றி அவங்க தெரிஞ்சு சும்மா இருக்காங்க. இது பெரிய மாஃபியா பின்னாடி மாணவர்களை வந்து வஞ்சிக்கிறாங்க. வஞ்சிச்சு பணத்துக்காக போஸ்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அது மாதிரி சில பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு அதையும் கவனத்தில் கொள்ளணும். மேலும் இந்த குரூப் 4 வந்து அடித்தட்டு மக்கள் வந்து எழுதக்கூடிய மக்கள், அவங்களுக்கு வந்து வஞ்சிக்கும் வண்ணமாக இந்த தேர்வு நடந்திருக்கு. அந்த தேர்வை முற்றிலுமாக கேன்சல் செஞ்சு ரீஎக்ஸாம் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 80 லட்சம் தேர்வர்கள் தங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பாங்க. நிச்சயமாக நன்றி கடன் பட்டிருப்பாங்க. அதுக்காக தயவு செஞ்சு முதலமைச்சர்கிட்ட மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாணவர்கள் எத்தனை பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க. இதை கவனத்தில் கொள்ளாமல் உங்களுக்கு வந்துட்டு தேவையான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது உதாரணத்துக்கு பேப்பரில் படிக்கிறோம் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்துட்டாச்சுன்னா 20 லட்ச ரூபாய் அவருக்கு வந்து வெகுமதி. அரசு வேலை வந்து அதாவது சாராயம் குடிச்சிட்டு வந்துட்டு மறுவாழ்வு மையத்தில் வெளியே வந்தீங்கன்னாக்கா அரசு வேலை கிடைக்கும். அப்போ நாங்கள் மாணவர்கள்லாம் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வருஷத்தோடு முடிச்சுட்டு அடுத்த வருஷம் எல்லாருமே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட போகிறாங்க. தண்ணி அடிச்சுட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாக போகிறாங்க. 20 லட்சம் வீட்டுக்கு போய் சேரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். மறுவாழ்வு மையத்தில் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு வழியை வந்து தமிழக அரசு உருவாக்கி கொடுத்துருச்சு. ரொம்ப நன்றி, இதுக்காக வேண்டி ரொம்ப நன்றி கொடுக்குறோம். இது ஒன்று. இதனால் தயவு செஞ்சு இந்த தந்தை வந்து ஒரு மன வருத்தத்தோடு சொல்கிறோம். அதனால் இதை கொஞ்சம் கவனத்தில் வைங்க. இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கையை கிட்டத்தட்ட பல வருஷங்களாக வந்து முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக வேண்டிய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது IAS ஆஃபீஸர் வந்து சுத்தமாக நெருங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன குத்தம் பண்ணியிருக்குன்னு தெரியல. அதாவது சமூக நீதியுடைய பாதுகாப்பு, சமூக நீதி வந்து உலகுக்கே நம்ம பறைசாற்றக்கூடிய இந்த தமிழகம் வந்துட்டு சமூக நீதி வந்து வெளியே போயிடுச்சு. என்னன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 மாநிலத்துக்கு மேலாக குரூப் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வு, அதாவது டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இது மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங் வந்து வயது உச்ச வரம்புன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, வயது உச்ச வரம்பு கிட்டத்தட்ட 49லேருந்து 51 வரைக்கும் வச்சுருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் 51 வயது வச்சு டெப்டி கலெக்டர் ஒரு லேடி ஆயிருக்காங்க. அப்போது சமூக நீதியை பின்பற்றாத மாநிலம், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம், அவங்கெல்லாம் வைக்கும்போது இந்த சமூக நீதி வந்து உலகுக்கே நம்ம பறைசாட்டுறோம். சமூக நீதியை பற்றி டெய்லி பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து வஞ்சிக்கக்கூடிய வகையில்
வெறும் எத்தனை 37 + 2 கொடுத்துருக்காங்க வயது உச்சவரம்பு இந்த குரூப் ஒன்றுக்காக. தயவு செஞ்சு அதையும் கவனத்தில் வச்சு மாணவருடைய நலனுக்காக வேண்டி 49 வரைக்கும் இந்த குரூப் 1 தேர்வுக்கான வயது உச்சவரம் உயர்த்தி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு மாணவர்கள் நன்றி கடன் பற்றவர்களாக இருப்பாங்க. 2026 உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது நீங்களே விளங்கிக்கணும். நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே விளங்கிக்கணும் அது. அதனால தயவு செஞ்சு முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது துணை முதலமைச்சர் அவர் வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க போராட்டம் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சி முறைகேடு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்துக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய சார்பாக 300 மாணவர்கள் போய் கலந்துட்டோம். 300 மாணவர்கள் கலந்துட்டோம். அப்போ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி பற்றி அப்போ எதிர்த்து பேசுறீங்க, இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? டிஎன்பிஎஸ்சி வந்து எவ்வளோ தவறு பண்ணியிருக்கு, எதிர்த்து பேசுக்கு சொல்லுங்க. அவனு அட்டானமஸ் பாடி ரைட்டு, என்ன தவறு கேட்கலாம்ல, கேட்கறது என்ன தப்பு இருக்கு? கேளுங்க. மாணவர் தான் இங்கே வஞ்சிக்கப்படுறாங்க, மாணவர் தான் பாதிக்கப்படுறாங்க. இதில் எவ்வளோ பேருங்க விதவைகள், ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விடுறாங்க. சொல்ல முடியல, யார்கிட்ட போய் சொல்றது? முதல்வர் செஞ்சு பேசலாம் சொன்னாக்க மனு கொடுக்க கூட முடியல எங்களால். எத்தனை வாட்ஸ்அப்பு, எத்தனை மனுக்கள், ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்காங்க, ஸ்பீட் போஸ்ட் அனுப்பி ஒரே ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. செவரங்காரில் சங்கு ஊதுற மாதிரி இருக்கு. அதனால் தயவு செஞ்சு எங்களுடைய மனவேதனையை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நாங்கள் ஏதாச்சும் தவறாக செஞ்சால் தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. எங்களுக்கு வந்து ஒரு நன்மையை வந்து பயக்க வேணுமாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த மாணவர்களுக்கு செஞ்சு கொடுங்க முதலமைச்சர் ஐயா அவர்களே. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் நாங்கள் சொல்லுங்கள். என்னோட பேர் பாஷா, அனைத்து போட்டித் தேர்வு சங்கத்தினுடைய தலைவர். ஆனால் இப்போ தொடர்ந்து அரசு பஸ்ஸில் கொண்டு வரது, அந்த பாக்ஸ் வந்து இங்கே டிஎன்பிஎஸ்சி அலுவலகம் பிரித்து போய் கிடக்கிற சம்பவம் நடந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? என்ன பண்ணணும்? இது இந்த அரசினுடைய திறமையின்மை என்பதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அரசு அதிகாரிகள் இந்த தேர்வையை ஒரு கோர்ட்டாக நடத்துவதில்லை. இது ஏதோ வந்து சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கு ஆட்கள் எடுப்பது போல என்ன செய்றாங்க, ஒரு திறமையற்ற முறையில் இந்த தேர்வை நடத்துகிறார்கள். இதற்காக ஒரு தேர்வு வாரியம் தேவையா என்கிற கேள்வி மாணவர்களுக்கு எழுகிறது. இவங்க எலிஜிபிள், இவங்களுக்கு மதிப்பெண் கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டவங்க ஜெயிச்சாச்சு. படி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். இப்படி வந்து வழக்கறிஞர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு மேல் செலவு பண்ணக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அந்த ஒரு போஸ்ட் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாமே. அவர் எழுத தானே மார்க் கேட்குறாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், அது முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீட்டாக எழுதிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் 0 மார்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அது முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணலையா? சரி, ஜெயலலிதா அவர்கள் ஓப்பன் பண்ணாங்களே. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எல்லாமே தப்பு, நாங்கள் தான் கரெக்ட். அதாவது ஆர்டிகல் 14 படி நோ ஒன் இஸ் அபவ் லா, யாருமே வந்து லாவுக்கு மேலே கிடையாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இஸ் அபவ் லா. இவங்க சொல்கிறது அதுதான். உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? எனி காசு வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் இறுதிங்கிறீங்க. ஹைகோர்ட் ஆர்டர் இறுதி சொல்கிற நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டு போய் நாங்கள் ஜெயிச்சாச்சு. அப்புறம் நீங்கள் வேலை கொடுக்கறது இல்லை. சாலை பணியாளர் தேர்வு, சாலை பணி